150 ஏக்கர் விமான நிலையம் உருவாவதை தடுத்து பரந்தூர் போய் விமான நிலையத்துக்கு இங்கே நான் 40,000 கோடி ரூபாய்க்கு ஒரு பட்ஜெட் ஒரு மிகப்பெரிய வில்லா கட்டி விற்க போகிறேன். திமுக குடும்பம் ஆதரவு இல்லாமல் இதெல்லாம் நடக்குமா? 9,000 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 600 யார் ஆக்கியது? 600 சென்னை சிட்டிக்குள்ளே எங்காவது 600 ஸ்கொயர் ஃபீட் இடம் கிடைக்குமா? வாய்ப்பே இல்லை. இப்போ 9,000 10,000 ஸ்கொயர் ஃபீட் இடம் 600 பத்திரப்பதிவு நடக்குது. நான் சொல்லுகிறது பொய்னா நீங்கள் ஆர்டிஐ போய் போட்டு பாருங்கள். ஆர்டிஐயில் மணப்பாக்கத்தில் 150 ஏக்கர் இவர்களுக்கு கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு. விமான நிலையத்துக்கு பின்னாடி உள்ள இடம், விமான நிலையத்துக்கு இடம் இல்லை. அப்போது திமுக குடும்பம் அத்தனை அரசியலை பண்படுத்தி பல ஆயிரம் கோடியை இந்த 4.25 வருஷத்தில் குவித்து விட்டது. இவ்வளோ கோடிகளை சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன சார்? பாவம் ரேஷன் கடை அரிசி வாங்கி சாப்பிட்டுட்ருக்காங்க. எல்லாருமே 100 நாள் வேலைக்கு போகிறாங்க கருணாநிதி குடும்பத்தில். அதுதான் காரணம். அப்போ வறுமையை ஒழிப்பதற்கு நீங்கள் சுதந்திரம் அடைந்ததுலேருந்து இந்த எடப்பாடி ஆட்சி முடிய வரைக்கும் தமிழ்நாட்டு கடை 5 லட்சம் கோடி. 1947 2021 வரை தமிழ்நாட்டினுடைய கடன் எவ்வளோ வாங்கியிருக்காங்க? 500 கோடி, 1000 கோடி, 300 கோடி, 400 கோடி, இப்படி வாங்கி வாங்கி எத்தனை ஆண்டு காலம்? சுதந்திரம் அடைந்து 47 50, அதில் ஒரு 53, இதில் ஒரு 26, 70 70 80 ஆண்டுகளில் எவ்வளோ கடன்? ஒரு 5 லட்சம் கோடி. இவர்களுக்கு ஆட்சிக்கு வந்து 5 வருஷத்தில் எவ்வளோ கோடி? 10 லட்சம் கோடி. அப்போ இந்த பணம்லாம் எங்கே இருக்குது? எந்த வேலையும் நடந்த மாதிரி தெரில. மத்திய அரசு பார்த்துட்டே இருக்கு. மத்திய அரசு ஆமாம், அவர்களுக்கு வாங்குவதை வாங்கி கொண்டே இருக்கிறார்கள். காங்கிரஸும் ரெட்டை வேடம் போடுது, திமுகவும் ரெட்டை வேடம் போடுது, பாஜகவும் ரெட்டை வேடம் போடுது. மக்கள் ஒத்த வேடத்தில் இருக்கான். மக்கள் இப்போ சரியான முடிவு எடுப்பாங்களா சார் இந்த எலெக்ஷன்? அவன் 500 1000 ரூபாய்க்கு எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்கான். ஓட்டுக்கு 1000 கொடுப்பீங்களா, ஓட்டுக்கு 2000 கொடுப்பீங்களா? நான் வேல்முருகன் தான் சொன்னார், நான் எவ்வளவோ உழைச்சிருக்கேன் இந்த மக்களுக்கு. டிஎன்பிசியில் தேர்தலே தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. எல்லா அமைச்சர்களும் ஒரு 1000 கோடி திருடி இருக்கு. திருடி வக்கீல் வண்டு முருகன் பட்டியெல்லாம் போட்டு அதிகாரிகிட்ட அவரை குரூப் 1 குரூப் 2 அதிகாரிகளாக போலி பட்டியலை தயாரிக்க சொல்கிறாங்க. அதிகாரி முடியாதுங்கிறான். முடியாதுன்னா பணம் கொடுத்த முறை வீடியோ வச்சுருக்கான். தேர்தல் வரும்போது பெரிய